என்னது மீண்டும் மீண்டுமா அப்படிங்கிற மாதிரி நேத்து தானே பாத்தீங்க உசுர கொடுத்து ஸ்னோவை ஃபுல்லா க்ளீன் பண்ணி விட்டா நைட்டோட நைட்டா எங்க வாசலோட நிலைமை இப்படிதான் இருந்தது. அதுவும் காலையில போய் இந்த ஸ்னோவெல்லாம் க்ளீன் பண்ணலாம்னு எடுக்கும்போது நல்லா ஹார்ட் ஆயிருச்சு. வேற வழியே இல்ல போடுறா மோட்டிவேஷனல் சாங்னு வாழ்க்கையில் ஆயிரம் தடைக்கல்லப்பா தடைக்கல்லும் உனக்கொரு படிக்கல்லப்பா அப்படின்னு இந்த ஷவலை வச்சு எப்படியோ ஸ்னோவெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வெட்டி வெட்டி எடுத்துட்டோம். நடுவுல நானும் ஹெல்ப் பண்றேன்னு கொஞ்சம் காமெடி பண்ணிட்டு இருந்தேன். சைட்ல என் கணவர் அவசரமா ஒரு பவுல் எடுத்துன்னு வா அப்படின்னாரா, எதுக்குடா இந்த ஸ்னோ கிளீன் பண்றதுக்கு பவுல்னு எடுத்துன்னு போய் கொடுத்தா, ஏதோ ரீல்ஸ்ல ஒரு வீடியோ பார்த்தாராமா, இப்படி அப்படி பண்ணா குளோப் மாதிரி ஆகுது ஸ்னோன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்தா அதுவும் ஃபிளாப் தான். சரியான மொக்கையா போச்சு. சரி ஓகேன்னு ஸ்னோவை கிளீன் பண்ணிட்டு உள்ள போயிட்டு ஒரு தூக்கத்தை போட்டாச்சு. தூங்கிட்டே இருக்கும்போது திடீர்னு எங்க கிச்சன்ல ஒரு உருட்டுற சத்தம். என்னடா அது எலி உருட்டுதோ அப்படின்னு எந்திரிச்சு வந்து பார்த்தா என் கணவர் வெங்காயம் வெட்டிட்டு இருக்காரு. நம்ம கண்ட காட்சி உண்மைதானா? சேச்சா இருக்காது, இது தூக்கத்துல வர கனவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னப்பா நடக்குதுங்க அப்படின்னு பார்த்தா கனவெல்லாம் இல்ல, உண்மையிலே என் கணவர் சமைச்சிட்டு இருக்காரு. என்னப்பான்னு கேட்டா, அட மனைவிக்கு ஒரு நாள் ரெஸ்ட் கொடுக்கலாமேன்னு சொல்லி சர்ப்ரைஸா சமைக்கலான்னு கிச்சனுக்கு வந்தேன்னு சொன்னாரு. அப்படின்னு சொல்லுவேன் தானே நினைக்கிறீங்க? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு என்னம்மா லஞ்சுக்கு அப்படின்னு கேட்டதுக்கு, நல்லா இந்த வெதருக்கு ஏத்த மாதிரி சுட சுட கம கமன்னு ஒரு பிசிபிலாபாத் பண்ணி தரேன்ப்பா அப்படின்னு சொன்னேன். மனுஷன் மிரண்டு போயிட்டாரு போல. என் கணவர் கொஞ்சம் புத்திசாலி வேறையா, நம்ம என்னதான் பேரை மாத்தி சொன்னாலும் அது சாம்பார் சாதம் தானே அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு அதுல இருந்து எப்படியாவது தப்பிச்சு ஓடுறதுக்கு தான் ஃப்ரிட்ஜ்ல இருந்து இந்த ஃப்ரோசன் ப்ரான் எடுத்து கடகடன்னு ஒரு ப்ரான் தொக்க பண்ணி லஞ்ச் வேலையை முடிச்சிட்டாரு. அட இந்த ஐடியா நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் இனிமே அடிக்கடி பிசிபில்லாபாத்த போட்டுற வேண்டியதான்னு யோசிச்சுட்டு இருந்தேன்.